அல்லாஹ் தஆலா வெட்கத்தை பற்றி சொல்கிறான். வெட்கம் என்பது இன்றியமையாத ஒன்றாக எல்லா மக்களுமே இருக்க வேண்டும். காஃபிர்களில் சில மக்கள் குர்ஆனை பற்றி கேள்விப்பட்டாங்க. குர்ஆன் மிக அற்புதமானது, அது ரொம்ப மிக சிறந்த ஒரு புத்தகமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதாக கேள்விப்பட்ட அந்த காஃபிர்களில் குர்ஆன் இலக்கியமானது, இலக்கிய நயமானது, பார்ப்போரிடத்திலாம் கேள்வி கேட்குது. குர்ஆனை போல உங்களால முடிஞ்சா உங்களுடைய சக்திகளை மொத்தமா ஒன்று சேர்ந்து குர்ஆன் மாதிரி ஒன்று கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு குர்ஆனை கேட்குது. முழுசா கூட வேணாம், ஒரே ஒரு சூரை கொண்டு வா பார்க்கலாம், அது கூட வேணாம், ஒரு ஆயத்து, குர்ஆன் 6566 ஆயத்துகள் போல ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வா பார்த்தனா என்று அண்ணா கேட்போம். அன்பிற்குரியவர்களே, இதை என்ன கேள்விப்பட்ட அவர்களை குர்ஆனுடைய தரத்தை குறைக்கிற எண்ணத்துல அந்த காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்களா, என்ன குர்ஆன் அப்படி இப்படி என்னமோ சொல்றீங்களே, இலக்கியமயமானது அப்படின்னு சொல்றீங்களே, குர்ஆனை போய் ஈ, எறும்பு, கொசு, தேனி, ஸ்பைடர்மேன், இது எட்டுக்கால் பூச்சி, இது என்ன அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறானே, குர்ஆன் இலக்கியமயமானது, அதுக்கு சவால் விடுது, அதுல போய் அற்பமான இது மாதிரி சின்ன சின்ன பிராணிகளை எல்லாம் போய் அல்லாஹ் சொல்றானே, இது கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்கிற மக்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا بعوضا فما فوقها. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கொசுவையோ அல்லது அதை விட மிக அற்பமானதையோ சொல்வதில் வெட்கப்பட மாட்டான். உண்மை எதுவோ அதை சொல்வதில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்பதாக இந்த ஆயத்தின் வழியாக இந்த கேள்வி கேட்டு வந்த காபிர்களுக்கு அல்லாஹ் பதிலாக சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இன்னும் சிலர் சொல்றாங்களா, அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் என்பதாக சொல்கிறீர்கள். ஆனா அந்த அல்லாஹ் போய் இந்த அற்பமான விஷயத்தை தான் பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? சிலவங்க நினைக்கிறது இல்ல, நான் பெரிய ஆள், நான் பணம் படைச்சவன், நான் பதவியில் இருக்கிறவன், நான் போய் அற்பமான இவன்கிட்ட போய் கூலி வேலை செய்யறவன் போய் பேசுறதா, என் தரம் என்ன ஆகும், என் அந்தஸ்து என்ன ஆகும்? சில மக்கள் பிரமிக்கிறார்கள் அல்லவா, பெருமை அடைகிறார்கள் அல்லவா. இது மாதிரி அல்லாஹ் வல்லமை உடையவன், அவன் போய் பெரிய பெரிய விஷயம் பேசணுமே, வானம் பூமி அது இது சொல்லவே, அற்பமான இதையெல்லாம் சொல்வதில் இவருக்கு வெட்கமா இல்லையா? அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்றானே என்று காஃபிர்கள் கேட்கும் பொழுது தஃசீர் ராசியில விளக்கம் வருகிறது. எல்லாத்தையும் படைச்சது யாருங்க? அது சிறியதோ பெரியதோ எல்லாம் அல்லாஹ்வுக்கு சமம்தான். நமக்கு தான் பெருசு சிறுசுங்கிற பாகுபாடு அல்ல. அன்பிற்குரியவர்களே, பெரியதை விட சிறியதில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தரத்தில் குறைந்து விடாது. அதுபோல சிறியது ஒரு பெரியதாக ஆகிறது என்பதாக வைத்துக் கொள்வோம், அது அந்தத்தில் உயர்ந்து விடாது. எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன் சமம், நமக்கு மத்தியில் தான் பாகுபாடு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக அந்த ஆயத்தை இறங்கினான் என்று விளக்கம் சொல்வார்கள். முக்கியமா அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்ல வரானா, எல்லாத்தையும் படைச்ச ரப்பு நான் தான், என்னை அல்லவா நீங்க வணங்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு அல்பமான சிலைகளையும் செடி மரம் கொடி பார்க்கலைன்னா சாமியாக அல்லவா நீங்க வணங்குறீங்க என்ற கேள்வியை கேட்கிற விதத்துல தான் அந்த ஆயத்தை இறங்குது. அப்ப அல்லாஹ் தான் எல்லாத்தையும் சக்தி படைத்தவன், அதை விட்டுட்டு நீங்க அல்பமானவை எல்லாம் நீங்க போய் வணங்குறீங்களே, அப்ப அல்பம்ங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்க கொசுவை அல்லாஹ் உதாரணமா சொல்கிறான் என்று தஃசீர் ராசி கிதாபிலே வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அன்றைக்கு அல்லாஹ்வியார்களே, ஆக அல்லாஹ்வை தான் நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ் தான் வல்லவன், அதை தவிர மற்ற எந்த படைப்பா இருந்தாலும் அதெல்லாம் இது ஈ காக்கா கொசு போல ஒரு அற்பமான ஒன்று என்பதை புரிய வைப்பதற்காக அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான் என்பதாக சொல்வார்கள். இது முக்கியமாக எதை பேசுகிறான்னு சொன்னா வெட்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். வெட்கம்னா என்னங்க? வெட்கம்னா என்ன விஷயம் தெரியும்? வெட்கம் என்றால் ஒரு வேலையை நம்ம செய்ய முடிவெடுக்கிறேன், வேலை செய்ய வர நேரத்துல அவரு பார்த்தா ஏதாவது சொல்வாரோ, இவரு பார்த்தா ஏதாவது சொல்வாரோன்னு நினைச்சு அந்த வேலையை செய்யாம விடுவதுதான் வெட்கம் என்று ஆய்வு சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வெட்கம் சம்பந்தமா குர்ஆன் நிறைய பேசுது. பல இடங்கள்ல வெட்கப்படாதீங்க, நீங்க எதையுமே அசால்ட்டா நினைக்காதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். சில இடங்கள்ல தான் வெட்கமாக இருங்க, வெட்கப்படுங்க சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. வெட்கம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் கண்டிப்பாக ஈமானுக்கு இணையாக, ஈமானுக்கு அடுத்ததாக வெட்கம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் வெட்கம் உடையவர்களாக
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதிகமா பெண்கள் தான் வெக்க அதிகமா உள்ளவங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களிலேயே வெக்க உணர்வு அதிகம் உடையவர்களாக இருந்தார் என்று ஹதீஸ்கள் வருகிறார்களே. ஏனென்றால் வெக்க உணர்வு நம்மள்ட்ட வந்துருச்சுன்னா பாவம் செய்ய பயப்படுவோம். பப்ளிக்கா குடிச்ச பால் காலி துப்புவானுங்கிற பயம் வரும், வெக்க வரும். பப்ளிக்கா கொள்ளை அடிச்சா, கொலை செஞ்சா, அபகரிச்சா, அடுத்தவங்களை பத்தி உதாசீனப்படுத்தினா அடுத்தவங்களை நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அந்த வெக்கம் உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாவம் செய்ய மாட்டோம் என்பதால் வெக்க உணர்வோடு வாழுங்கள் என்று குர்ஆனும் நபிமொழியாக வழியாகவும் நமக்கு சொல்ல தெரிகிறது மார்க்கம். 1-2 விஷயத்துல நபியர்கள் வெக்கப்படவே கூடாது. முதல் விஷயம் ஒரு நல்ல விஷயம் செய்வதில் வெக்கப்படக்கூடாது. பாவமான காரியம் அவர்கிட்ட நடக்குதுன்னா அதை தடுக்க வைக்கப்படக்கூடாது. தடுத்தா அப்படியாதோ இல்ல எல்லாம் அல்லா இருக்கான், அல்லா பாக்குறாங்க ஒரு உள்ளத்துல ஒரு நல்லது செய்யறதுக்கு வைக்கப்படக்கூடாது. ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை கண்டுக்காம போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க சபையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல பேசிட்டு இருக்காங்க. 3 பேர் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. ஒருவர் அந்த சபையில ஒரே ஒரு ஆள் உட்கார இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. இன்னொருவர் என்ன செய்யறாரு, சபை உள்ளவர் வெக்கப்பட்டு கடைசி சபையில உட்கார்ந்துறாரு. 3ஆவதாக வந்தவர் இது என்ன உட்கார்றமா அப்படியே சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானா பேசி முடிக்கும் போது சொன்னாங்க, ஒரு 3 நபரை பத்தி நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேர் ஒண்ணா தான் வந்தாங்க. ஒருவர் இருக்கிற ஒரே ஒரு இடத்தை எப்படியாவது வந்து உட்கார்ந்து நல்லதை உபயோகப்படுத்த நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்தாரு. அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் அவர் வந்ததால் அல்லாஹ் தன் அருளால் அவரை அணைத்து கொண்டான். அதாவது பயானி மஜ்லிஸ் அல்லாஹ் ரஹ்மத்தோட இறங்குற மஜ்லிஸ், அதுல வந்து உட்கார்ந்ததால அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவரை அணைத்து கொண்டான். 2வது உள்ள வந்து உட்கார வைக்கப்பட்டு கடைசியில உட்கார்ந்தல்லவா அவருக்கும் அல்லாஹ் தஆலா கஸ்தினா வைக்கப்பட்டு அவர் விட்டுட்டான். 3வது வந்து சபையில போய் உட்கார்றோம் நினைச்சு உதாசீனப்படுத்தினாரு, அவரையும் அல்லாஹ் உதாசீனப்படுத்தினார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே ஒரு நல்ல காரியம் என்று நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அது வெக்கப்படாமல் அந்த அமலை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறணும் இருக்கிறவர்களே. 2வது மார்க்கத்தை தெரிந்து கொள்வது வெக்கப்படக்கூடாது. எங்கள் உஸ்தாத் சொல்வார்கள், கல்விக்கு நம்ம வெக்கப்பட்டா கல்வி நமக்கு வெக்கப்பட்டுமா? கல்விக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம போனா கல்வி நமக்கு வெக்கப்பட்டு போயிடும் என்பதாக நம்முடைய உஸ்தாத் சொல்வார்கள் இருக்கிறவர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, மதீனா பெண்கள் தான் இருக்கிற பெண்களே சிறந்தவங்க. ஏன்னா கல்வி கற்கிற விஷயத்துல அவங்க வெக்கப்படவே மாட்டாங்க. ஒரு மதீனா பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் முதல்ல சொல்றாங்க, உண்மையை சொல்ல அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான், நீங்கள் வெக்கப்படக்கூடாது உண்மையை சொல்றதுல என்று முதல்ல செய்தி சொல்லி அடுத்த விஷயம் சொல்றாங்க. பெண்களுக்கு அந்த பெண்களுக்கு கணிதம் ஆனால் குளிக்கணுமா என்று கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? பெண்களுக்கு கணிதம், ஆண்கள் தூங்கும் பொழுது விந்து வெளியாகி குளிப்பு கடமையாவது போல பெண்களுக்கும் வெளியாகுமா? அப்படி வெளியானால் குளிப்பு கடமையா என்று அந்த பெண்ணு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெண்ணே அந்த ஈரம் உங்களுடைய உடலிலேயோ அல்லது ஆடையிலேயோ பட்டது தெரிஞ்சிச்சுன்னா பாத்தீங்கன்னா குளிப்பது கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறவர்களே. இது ஒரு பெண்கள் ஒரு ஆண்ட போய் கேட்பது என்பது வெட்கமான விஷயம் தான். ஆனால் இது சம்பந்தமான மார்க்க சட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது வெட்கப்படல அந்த அன்சாரி சஹாபி பெண்கள். அதனால ஆயிஷா சொன்னாங்க, மதீனா சஹாபி பெண்கள் தான் இருக்கும் மக்களிலேயே சிறந்தவங்க சொன்னாங்க. நன்றியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது பள்ளிவாசலில் ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் பெரியவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது. ஆனா பல பெரியவங்க சொல்ல வராங்க, இதெல்லாம் போய் உட்காரணுமான்னு சொல்லிட்டு வெறும் பார்வையாளரா கடந்து போறாங்க பெரியவர்கள். ஆனா ஒரு சில பெரியவர்கள் இதை பாக்கியமாக பயன்படுத்தும் நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்தாங்க, ஆரம்பிச்சாங்க, குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்க. சில மக்கள் குர்ஆனை எடுத்து ஓரளவுக்கு ஓதக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க. சில பெரியவர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய முயற்சிகளை வெற்றி பெற செய்வாங்க. எனவே இது பாக்கியமான மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த மாசத்துல நம்ம குர்ஆனை எடுக்கலங்க நம்ம நஷ்டவாளியாக ஆகிடுவோம். எனவே குர்ஆன் தெரிந்தவர்கள் பரக்கத்தான முறையில் அதிகமான குர்ஆன்கள் ஓதுவதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். முடியாதவர்கள் தர்ஜுமாவையாவது படிங்க. இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு இந்த மதரசாவிலே பெரியவர்களுக்கு ஓதப்படக்கூடிய மதரசாவை இன்ஷா அல்லாஹ் பாக்கியமாக கருதி குர்ஆன் ஓத தெரியாதவர்களும் அதை பயன்படுத்தி
குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அதிகமாக ஓதி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆக்கிட புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.